குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பீர்பால் கதை தான் பார்க்க போறோம். பீர்பாலின் அறிவாற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் கேள்விப்பட்ட காபூல் அரசருக்கு பீர்பாலின் அறிவை ஆராய்ந்து அறிய ஒரே ஆவல் ஏற்பட்டது. உடனே காபூல் அரசர் அக்பர் சக்கரவர்த்திக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. அதுல ஒரு குடம் அதிசயம் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தூதன் மூலம் அக்பருக்கு அனுப்பினார். கடிதத்தை படித்தவுடன் அக்பர் திகைத்து நின்றார். ஒரு குடம் அதிசயம் அனுப்புவதா? அது எப்படி முடியும் என்று பீர்பாலிடம் கேட்டார். அக்பர் பீர்பாலுடனே 3 மாதத்தில் அதிசயம் அனுப்புவதாக கடிதம் அனுப்புங்கள் மன்னா என்றார். பிறகு பீர்பால் ஒரு மண்குடத்தை எடுத்து ஒரு பூசணி கொடியில் காய்த்திருந்த பூசணி பிஞ்சு ஒன்றை கொடியுடன் மண்குடத்திற்குள் வைத்து வைக்கோலால் குடத்தை மூடினார். சிறிது நாட்கள் ஆன பிறகு பூசணி பிஞ்சு குடம் நிறையும் அளவிற்கு குடத்திற்குள்ளேயே நன்றாக வளர்ந்து பெருத்து இருந்தது. குடத்துக்குள் இருக்கும் பூசணியை மட்டும் வைத்துக் கொண்டு கொடியை நீக்கிவிட்டார் பீர்பால். பிறகு அந்த குடத்தை அக்பரிடம் காட்டினார். அக்பருக்கு ஒரே ஆச்சரியம். குடத்தின் வாய்ப்பகுதி உள்ளே இருக்கும் பூசணிக்காயை விட மிகச் சிறியது. இதனுள் இவ்வளவு பெரிய பூசணிக்காயை எப்படி நுழைத்தீர்கள் பீர்பால் என கேட்டார். பீர்பால் அதை பற்றி மன்னருக்கு விளக்கி கூறினார். அந்த பூசணிக்காய் குடத்தை அப்படியே காபூல் அரசருக்கு அதிசயம் என்று அனுப்பி வைக்குமாறு கூறினார். குடத்திற்குள் இருக்கும் பூசணிக்காயை பார்த்தவுடன் காபூல் அரசருக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்பட்டது. பீர்பாலின் புத்தி கூர்மையை எண்ணி வியப்பில் ஆழ்ந்தார். புத்திசாலியாக இருந்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை. பை குட்டி, ஸ்டே டியூன் வித் ஜி பூம்பா.